வணக்கம் அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்ப விட 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நல்ல கவனிச்சு பாருங்கள். நீங்கள் நானும் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும்படியாக வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக நிறைய காரியத்தை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப நல்லது. ஆனால் இந்த காரியமெல்லாம் நல்ல முறையில் வெற்றி பெறுவதற்கு நல்ல கவனிச்சு பாருங்கள். நம்முடைய சில குணாதிசயங்கள் சுபாவங்கள் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. வெற்றி என்பது நம்ம சந்தோஷப்படுறது மாத்திரமல்ல, நம்ம குடும்பம் மாத்திரமல்ல, இந்த உலகம், இந்த நாடு, இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த வெற்றியில் கொண்டாட வேண்டும். அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் அதில் இருக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட சந்தோஷங்கள் இருக்க வேண்டும் என்றால் இந்த வெற்றிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது நம்முடைய சுபாவங்கள் தான். அதனால் எது குறையணுமோ அது குறையணும், எது வளரணுமோ அது வளரணும். எது குறையணும் என்று பார்த்தால் ஒரு மேல் இருக்கிற கசப்புகள், எரிச்சல்கள், பொறாமைகள், அவளை குறித்து அவதூறாக பேசுது, 2 பேர் 3 பேர் கூடி பேசும்பொழுது நோக்கங்களை குறித்து பேசாதபடிக்கு அவங்க மேலே இருக்கிற ரிப்போர்ட்டுகள், அவைகள் இவைகள், இந்த கசப்பு மனப்பான்மை இதெல்லாம் டோட்டலி குறைய வேண்டும். இதெல்லாம் குறையணும். எது வளர வேண்டும் என்றால் மற்றவங்க நேசிக்கிற அந்த நேசங்கள், அன்பு, அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்கள தாங்கிறது, அவங்களுக்கு உதவி செய்கிறது, விசேஷமாக மன்னிக்கிறது, இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுடைய அளவு கூட கொஞ்சம் குறையலாம், ஆனால் மன்னிப்புடைய அளவு ஒரு நாளும் குறையக்கூடாது. அது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். இது இம்ப்ரூவ் ஆக என்ன ஆகுன்றால் உங்கள் குணாதிசயங்கள் வேறு லெவலுக்கு இருக்கும் பாருங்க. அப்போ அந்த குணாதிசயங்கள் வேறு லெவலுக்கும் போது என்ன நடக்கிறது என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் எது தொட்டால் அந்த பொண்ணாக விளங்கும், அது லாபமாக மாறும். அந்த லாபங்கள் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவதற்கு, உற்பத்தி பண்ணுவதற்கு இந்த பேசிக்காக இருக்கிற அந்த மன்னிப்பு தான் ரொம்ப அவசியம். இந்த மன்னிப்பு மாத்திரம் இல்லைனா எவ்வளோ நீங்கள் சம்பாதிச்சாலும், எவ்வளோ டாப்பில் வந்தாலும் அந்த பகை, விரோதம், கசப்பாகப்பட்டது நம்மளை நடுரோட்டில் நிற்க வச்சு வேதனைப்படுத்திடும். ஆனால் லாபகரத்தை அடைய வேண்டும் என்றால் மன்னிப்பு என்பது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் நான் கை கொள்வோம், தாராளமாக நம்ம செய்வோம், தாராளமாக கொடுப்போம். நம்முடைய வெற்றி உலகத்திற்கு ஆசீர்வாதம், உலக மக்களுக்கு, ஜனங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக நிச்சயமாக விளங்கும். அப்படி நிச்சயமாக விளங்கும் போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.